ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். சமீப காலமா அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். எல்லாமே அல்டிமேட்லி பாஜக சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அண்ணாமலை அவர்களுடைய ஸ்லீப்பர் செல்கள் தான் இந்த மாதிரி ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, பாருங்க பாஜக இப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு. இந்த பக்கம் அப்படி பிளாக் ஆச்சுன்னா அந்த பக்கம் நல்லா ஒயிட்டா தெரியும்ல. மேலிடத்தை பொறுத்த வரைக்கும், இங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. இவர் இயக்கத்தை ஆரம்பிச்சதே ஜூன் 5ஆம் தேதி தான் அவர் அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா? அப்போ மே 30ல் 17 லட்சம் எப்படி தெரியும்? அப்போது இது ஏதோ ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ஏஐலையோ யாரோ ஏதோ டெவலப் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. இது ஒரு பாஜக ஆதரவாளர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு அணியில் ஒன்று தேடுறாங்களோ, அண்ணாமலை எதிர்க்கிறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம் வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாம் கைகூடி ஒன்று தேடுற மாதிரி தானே தெரியுது. எதிர்கட்சியாக இருக்கவங்களை எதிர்த்து ஒன்று போடணும்னா அப்போ யாரும் ஒன்றும் வரல. இப்போ கட்சியிலேருந்து போனவங்களை எதிர்த்து ஒன்று போடணும்னா கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு ஒன்று கூடி என்ன பண்ண போகிறீங்க? அண்ணாமலை அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கவங்க நீங்கள் சொல்கிற டுபாக்கூரெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏங்க, கட்சியில் இருந்தவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லைல்ல? அப்போ அந்த குற்றச்சாட்டு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும் தடையா உங்களுக்கு? ஒரு தண்ணிக்கு நினச்சின்னு ஒவ்வொன்றா புதுசாக சொல்லி நிற்கிறீங்க. அப்போ பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறிகிறாங்க. இல்லை, இப்போ பாஜக என்ன பண்ணுது எனக்கு புரியல. நானே கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன பண்ணுதுன்னா, அதான் அண்ணாமலை எதிர்த்து தீவிர தாக்குதல் பண்ணி நிற்கிறாங்களா? அப்புறம் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க? சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க? இல்லை, இப்படி தாங்க முட்டு கொடுக்கணும், வேறு எப்படி தாங்க கொடுக்குறது? எப்படி முட்டு கொடுத்தாலும் நீங்கள் முட்டு சந்தில் கொண்டு போய் தள்ளினீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், திரு அண்ணாமலை அவர்கள் என்னப்பா அது, எங்க போனாலும் இதே தான் கேள்வி கேட்டுக்கிறீங்க, வேற ஏதாவது கொஞ்சம் மாத்தி கேட்பீங்கன்னு பார்த்தா சார் நியூஸ் அதானே கேட்பாங்க. சரி கேளுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிற்காலத்தில் அது அரசியல் கட்சியாக மாற்றப்போகும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இதை விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் 2024 தேர்தலில் இந்த பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு மத்திய அரசு கொடுத்த, அதாவது பாஜக கொடுத்த பணத்தை வச்சு தான் இயக்கம் தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அது கபில்னு ஒரு குற்றச்சாட்டு நீ பாட்டுக்கு போகிற பக்கத்தில் தூக்கி போட்டு போகிறேன். அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. இப்போ 24 பாராளுமன்ற தேர்தல் எப்போ நடந்தது? 24 ஏப்ரல் மே அந்த வாக்கில் நடந்ததா? இப்போ 2 வருஷம் ஆகி போச்சா? இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா? அதாவது தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணாங்கோ அப்படின்றத கணக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஒவ்வொரு கட்சியும் அது சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி கேண்டிடேட்டும் சப்மிட் பண்ணணும். ஏன்னா கட்சிகளுடைய செலவுன்னு ஒன்று இருக்குது, அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் கேண்டிடேட் கட்டாயமாக பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இஷ்யூ வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் ஆகி போச்சு, இன்னுமா பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ தானா கண்டுபிடிக்கிறீங்க? இவ்வளோதானா அவங்க டக்கு? அதாவது தினிக்கும் ஏதாவது ஒன்று நினச்சின்னு ஒரு குற்றச்சாட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. இது ஏதோ அண்ணாமலையை குறை சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ பாஜக நிர்வாகத்தையும் நீங்கள் என்னங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி தேர்தல் செலவு கொடுத்த காசை இவர் ஆட்டையை போட்டார், இண்டிவிஜுவல் கேண்டிடேட் மேலே சொல்லுவாங்க, அது உள்ளுக்குள்ளே நடக்கும், வெளில அரசல் பொருசலாக வரும். புரியுதுங்களா? பட்டு எப்படி கட்சி கொடுத்த காசு செலவு பண்ணாமல் அதை 2 வருஷமாக வச்சிருந்து இப்போ இயக்கம் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், 2 வருஷமாக இதை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க மத்திய பாஜக. ஏன்னா மத்திய பாஜக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் பிஜேபி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கட்சியா அப்படின்னு பாஜகவை பார்த்து நீங்களே இப்படி குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல, கண்டுபிடிச்சவங்க என்னமோ இப்பதான் கண்டுபிடிச்சாங்களோ என்னமோ, இதுக்கு முன்னுக்கிட்டே அவங்க கண்டுபிடிக்கல. அதுதான் நானும் கேட்கிறேன். இதை கூட கண்டுபிடிக்க முடியாம ஒரு நிர்வாகம் இருக்கின்றது பாஜகல அப்படின்னு நீங்க அண்ணாமலையை குறை சொல்லல, பாஜகவை தான் நீங்க குறை சொல்லி நிற்கிறீங்க. சமீப காலமா அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். எல்லாமே அல்டிமேட்லி பாஜக சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அண்ணாமலை அவர்களுடைய ஸ்லீப்பர் செல்கள் தான் இந்த மாதிரி ஒரு குறை சொல்லி நிற்கிறாங்களோ, பாருங்க பாஜக இப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு. இந்த பக்கம் அப்படி பிளாக் ஆச்சுன்னா அந்த பக்கம் நல்லா ஒயிட்டா தெரியும்ல. அதனால அண்ணாமலைக்கு எதிர்த்து பேசுற மாதிரி
அவரை இன்னும் பூஸ்ட் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ரூபன். அநேகமாக அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் வந்து கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், யார் யார் உண்மையான ஸ்லீப்பர் செல் அப்படின்னு. ஏன்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுலாம் பாருங்களேன், நம்பி ஒருத்தரை கொண்டு வந்தார், அவர் இது மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா. நம்பினா யார் நம்பி கொண்டு வந்தார்? மோடி அவர்கள். சரி, 5ஆம் தேதியா அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுறார் அண்ணாமலை அவர்கள் 12 மணிக்கு அப்படின்னும் போது ஒரு அரௌண்ட் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி மத்திய பாஜக தலைமையிலிருந்து அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு லெட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் சரியான ப்ரொசீஜர். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க லெட்டர் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன், கட்சியை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்ல முடியாது. நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு சரி ரைட், இது வந்து ஒரு அரசு வேலை கிடையாது, இது வந்து அதெல்லாம் ப்ரொசீஜரு இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் ஒரு கட்சி அப்படின்னும் போது அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ட்விட்டரில் கூட நான் ரிசைன் பண்ணுறேன், இன்றைக்கி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாஜகவிலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு ட்விட்டரில் தான் போடுறாங்க. அதை வந்து அவங்க தலைமைக்கு அமிச்சாங்களா இல்லையா அப்படின்றத கூட தெரியாது. ஸோ இதில் எந்த விதமான ஒரு லீகல் இஷ்யூஸும் கிடையாது. நான் ராஜினாமா பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயின்னே இருக்க வேண்டியது தான். இருந்தாலும் அவர் எவ்வளோ மரியாதையாக அங்கே போயிட்டு வெயிட் பண்ணி பார்த்து கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லை அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறார் 12 மணிக்கு சோஷியல் மீடியாவில் பேச போகிறாருன்னு ஒன்று ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே he was relieved அப்படின்னு அந்த லெட்டரையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேலிடத்தை பொறுத்த வரைக்கும், இங்கே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆஸ் பர் ப்ரொசீஜர், எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லாமல். இப்போல்லாம் அந்த டிவோர்ஸ் பண்ணும்போது கூட சொல்லுவாங்கள்ல, நம்மளாம் நண்பர்களாக பிரிவோம், அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்துக்கினா நண்பர்களாகவும் அப்படின்னு இப்போ புது ட்ரெண்ட் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கட்சியிலேருந்து வெளில வந்தாலும் கசப்பு எதுவும் இல்லாமல் இவங்க வந்து ப்ராப்பராக வராங்க. யாரும் அது மத்திய பாஜகவில் இருந்து இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலை அண்ணாமலை அவர்களை பற்றி. அண்ணாமலையும் வந்து தமிழக பாஜகவையோ இல்லை வந்து மத்திய பாஜகவையோ எந்த குறையும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி இங்கே இருக்கவங்கெல்லாம் ஒன்று மாற்றி ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஏதோ 17 லட்சத்தோடு நின்று போச்சு, அதனால தான் வந்து ஏதோ மாநாடா ஊர்வலமாக ஏதோ சம்திங் அதை வந்து அண்ணாமலை ரத்து பண்ணி விட்டார், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை செய்தி மாதிரி. அந்த பத்திரிகை செய்தி அதுவே டுபாக்கூர் நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த மாதிரி 17 லட்சத்தோடு நின்றுருச்சு. எதிர்பார்த்த என்ன பத்திரிகை இருங்க நான் சொல்கிறேன், எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அதனால தான் வெறுப்பில் இருக்கார் சம்திங் ஒரு செய்தி இவ்வளோ வருஷம் அந்த பத்திரிகையை ஸ்கேன் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு டுபாக்கூர் அப்படின்னா, அதில் வந்து டேட்டட் மே 30ன்னு போட்டிருக்கு. இவர் இயக்கத்தை ஆரம்பித்ததே ஜூன் 5ஆம் தேதி தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுறார் இல்லையா. அப்போ மே 30ல் 17 லட்சம்னு எப்படி தெரியும்? ஜூன் 5லேருந்து தான் அந்த சேர்க்கையே ஆரம்பமாகின்றது, கரெக்டாக? அப்போது இது ஏதோ ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ஏஐலையோ யாரோ ஏதோ டெவலப் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. இது வந்து ஒரு பாஜக ஆதரவாளர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி வேலை அப்படின்னு எனக்கு புரியல. சரி, 96 இவங்கெல்லாம் ஒரு அணியில் ஒன்று தேடுறாங்களோ, அண்ணாமலை எதிர்க்கிறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம் வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாம் கைகூடி ஒன்று சேர்ற மாதிரி தானே தெரியுது. எதிர்கட்சியாக இருக்கவங்களை எதிர்த்து ஒன்று கூடணும்னா அப்போ யாரும் ஒன்று வரல. இப்போ கட்சியிலேருந்து போனவங்களை எதிர்த்து ஒன்று கூடணும்னா கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு ஒன்று கூடி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் அண்ணாமலையை தாக்குறதுனால தமிழக பாஜகவுக்கு என்ன லாபம்னு எனக்கு சொல்லுங்கள். இங்கேருந்து பிச்சுட்டு போகிறாங்களா, அவங்களும் இப்படி எடுக்கிறதுக்கு ஒருவேளை இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கலாமோ என்னமோ. பாருங்க, அண்ணாமலை அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க நீங்கள் சொல்கிற டுபாக்கூரெல்லாம் நம்ப மாட்டாங்க. அவரை நம்பாதவங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னாலும் அவங்க அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, பாஜகவில் தான் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய இந்த குற்றச்சாட்டுகளோ இல்லை யாரும் வெளில போகக்கூடாது, அந்த இயக்கத்துக்கு வந்து மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஆதரவெல்லாம் கிடையாது, அதனால் அந்த இயக்கத்தில் சேரக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விடுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்று சார் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், திரு அண்ணாமலை அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது உண்மையோ பொய் என்னமோ அதை வைக்கிறவங்க பக்கம், அவரே இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இன்னைக்கு வெளியில் டீசெண்டாக வந்துட்டேன், என் பாதை எடுத்து போயிட்டுருக்கேன், உண்மையிலேயே நான் இந்த பத்திரிகையாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக ஜாலர் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லை, அவங்களுக்குலாம் உண்மையில் வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இருக்குமா சார்? இப்படி ஒரு கேவலமான செயல். இந்த வாயெல்லாம் பாஜக இருக்கும்போது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது வாய் துறக்கல இந்த வாயெல்லாம். நீங்கள் சொன்னதான் நானும் மறுபடியும் கேட்குறேன். இதுக்கு மட்டும் விடிய விடிய உட்காந்து தொண்டை தண்ணி அப்படி வெளியில் கக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வயசுக்கு தகுந்த அழகா சார் இது? இல்லை அதை பற்றி நான் இல்லை பொழப்பே வீடு தானே. இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது.
பட்டு அன்னைக்கு இப்ப ஒன்று ஆதாரத்தை எங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, அதைத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த ஊழல் புகார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஊழல் புகார் அன்னைக்காவது வந்து ஒரு பாஜகவில் இருந்தார், சரி ரைட்டு ஆக்ஷன் எடுத்தால் கட்சிக்கு கெட்ட பேர். இன்னைக்கு முதுகில் குத்திட்டு போனார்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், பாருங்கள் இவர் வந்து நிறைய ஊழல் பண்ணார், அதனால தான் நாங்கள் வந்து இவரை தலைவர் பதவியிலேருந்து தூக்கினோம், இப்போ அவர் வெளில போயிட்டாரு, ஆனாலும் பாருங்கள் எங்கள் கட்சியில் இருக்கும்போது ஊழல் செஞ்சாலும் நாங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்போம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இங்கே தமிழ்நாடு அரசில் வழக்கு பதிவு பண்ணாங்க, அதில் கூட 1000க்கு மேலே விட்னஸ், இது எப்போ முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த வேலை வாங்கித்தரேன் அப்படின்ற அந்த வழக்கில் யார் அந்த கேஸ் இது பண்ணது? திமுக ஆட்சியில் அவங்க தான். அவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க அவர் அதிமுகவில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் திமுகவில் வந்துட்டார், ஆனாலும் அவங்க கேஸை ஃபைல் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு வெளில போயிட்டார், உள்ளே இருக்கவர் மேலேயே அவங்க கேஸை ஃபைல் பண்ணும்போது வெளில இருக்கவர் மேலே நீங்கள் ஒரு கேஸ் போடுறதுல என்ன தடை இருக்குன்னு எனக்கு புரியல. இல்ல ஆதாரத்தை நான் காட்டவா, ஆதாரத்தை காட்டு. அதாவதுங்க மறுபடியும் நான் இதான் சொல்லுவேன், அறப்போர் இயக்கம் அவங்க எவ்வளோ மும்முரமாக ஃபைட் பண்ணுறாங்க ஊழலை எதிர்த்து அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த டெண்டர் கேஸ் சிபிஐக்கு போனதுக்கு முழு காரணம் யார்? அறப்போர் இயக்கம். அவங்க தான் முதல்ல இந்த மாதிரி டெண்டரில் பாருங்கள் சொல்லி வச்சா மாதிரி அத்தனை கம்பெனியும் ஒரே ரேட்டு கோட் பண்ணிக்கிறாங்க. இது கார்ட்டலைசேஷன். அண்ணாமலைக்கு ஏன் அதை பேசலன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஒருவேளை அவர் பண்ணியிருந்தா இல்லை, இது வந்து கார்ட்டலைசேஷன் அப்படின்னு முதல்ல இதை எக்ஸ்போஸ் பண்ணதே அறப்போர் இயக்கம் தான். அப்போ கூட திமுக தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது அதிமுக ஆட்சியிலையும் அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, சார் போன வருஷமாக நான் ஹெல்மெட் இல்லாமல் தான் சார் போனேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமா? ஸோ அவங்க தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இப்போ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். நிஜமாகவே நீங்கள் ஊழலை எதிர்த்து போராடுகின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் நீங்கள் கேஸ் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ அவர் வந்து கட்சியை விட்டு வெளில வந்துட்டார், அதுவும் தமிழக பாஜகவில் எல்லாம் அவர் மேலே பயங்கர, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு சொன்னால் அப்போது இங்கிருந்து தொண்டர்கள் அந்த பக்கம் போகிறது, நிர்வாகிகள் போகிறது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு வெறும்னு சொல்கிறத விட இந்த இடி ஐடி இதெல்லாம் அவங்க கையில் தானே இருக்குது. அப்பா யாருப்பா ஆதாரம் வச்சுக்கிறீங்க கொண்டாங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு டக்குன்னு 2 கேஸை போட்டால் தமிழக பாஜக அப்படியே கட்டி காப்பாற்றப்படும். சொல்லிக்கலாம்ல, பார்த்தீங்களா அவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. அதனால இல்லை அவங்கள்ட்ட பேச முடியலனா கூட அந்த வாடகை வயலை வச்சு அதுக்கு ஆதாரத்தை காமிக்கலாம். இல்லை அவங்க தான் ப்ரெஸ்டேஜ் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி நம்ம கட்சியில் இருந்தவரே நம்ம மேலே குற்றச்சாட்டு கூட கட்சியில் இருந்தவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லைல்ல. அப்போ அந்த குற்றச்சாட்டு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும் தடையா உங்களுக்கு? ஒரு தண்ணிக்கு நினச்சின்னு ஒவ்வொன்றா புதுசாக சொல்லி நிற்கிறீங்க. மோடியை கவுக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணார் 3 வருஷமா. நான் கேட்குறேன், இப்போவாது பாஜக வந்து மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளின் தயவில் இருக்கின்றார்கள். நடுவில் இந்த மாதிரி ஒரு வேலை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. அதனால் சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்தது. அதாவது கூட்டணி கட்சியில் அந்த ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சி, அதுக்கப்புறம் இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்குதேசம், இவங்க 2 பேரை எடுத்துட்டா ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடின் போது 2023 அப்போ பாஜக அவங்களாவே மெஜாரிட்டியில் இருந்தாங்க. எப்படி கவுக்க முடியும்? இதுதான் சொல்றது, குற்றச்சாட்டு சொல்றேன். ஏதாவது இருக்கா சார்? அது எனக்கு தெரியாதுங்க. நான் வைக்கிட்டு சார், நானா கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஆதாரத்தங்க இன்னும் இந்த ஓட்டினதே ஓட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்கு இல்லையா? இல்லை ரூபான், என்னை பொறுத்த வரைக்கும் யார் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்றதெல்லாம் எனக்கு இம்மெட்டீரியல். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா அது லாஜிக் இருக்கணும். பொது வெளியில் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான எவிடன்ஸ், அது சஸ்டைனபிளாக, இப்படித்தான் நான் போவனே தவிர இல்லை அவர் சொல்கிறாரு ஏற்றுக்க முடியாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போது நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காட்டணும், ஏங்கிட்ட நடவடிக்கை எடுங்க. நான் என்ன பெரிய ஆளா? நீங்கள் நேராக வந்து சம்மந்தப்பட்ட மந்திரிகள் கிட்ட இல்லை புலனாய்வு நிறுவனங்கள்கிட்ட அந்த ஆதாரத்தை கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா, அவர் அந்த மாதிரின்னு தெரிஞ்சதுன்னா யாரும் இப்போ இந்த 17 லட்சம் பேர் போனாங்கன்னா 17 லட்சம் பேர் தமிழக பாஜகவுக்கு திரும்பி வந்துட போகிறாங்க. சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு இது மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் வந்து உங்களை கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க. நாளைக்கு நீங்கள் வந்து திமுக மேலே ஊழல் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏதோ நேரு அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் மேலெல்லாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கத்தில். 23ஆம் தேதி கோர்ட்டில் ஹியரிங் வருது. இப்போ வந்து ஒரு வேளை அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இடியும் உள்ளே வராங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னால்
அவங்க திருப்பி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க உங்கள் கட்சி தலைவரே அவ்வளோலாம் பண்ணிக்கிறாருன்னு நீங்கள்லாம் சொல்லிவிட்டு நடவடிக்கை எடுக்கலை. உங்கள் ஆள் உங்கள் கட்சியில் இருந்தவர்னா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, எதிர்கட்சிகளை மட்டும் பழி வாங்குவீங்களான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு இடம் கொடுக்கறது யாரு? இன்னைக்கு அந்த பாஜக ஆதரவாளர்கள் தானே. அப்போ பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல் எறிகிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டாக அவங்க மேலே வைக்கிறாங்க இந்த திராவிட பாஜக கும்பல், இப்படிதான் சொல்லணும். நாளைக்கு திமுகவுடான கூட்டணி வந்து பாஜக போகுதுங்கிறாங்களே, அப்போ இந்த வாயை வச்சுட்டு எங்கே போவாங்க, என்ன விளக்கம் சொல்லுவாங்க நான் கேட்குறேன். எனக்கு புரியலை என்ன நடக்குன்னு எனக்கே புரியல. அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க நான் தனி இயக்கமாக ஆரம்பித்து நான் போகிறேன். அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட யாரு கூட கூட்டணி கிடையாது, நான் தனியாக இதுக்குன்னு சுயமரியாதை எடுக்க ஒரு மரியாதைக்கு நான் விட்டு கொடுக்க இழக்க விரும்பலை, பாஜக நான் வளர்த்து எடுக்கணும்னு நினச்சி போகிறேன்னு சொல்லி ஒரு மூமெண்ட் எடுத்து போனாங்க. இந்த வாய் பேசுகிற கும்பல்லாம் அப்புறம் என்ன செய்யும் கேட்குறேன். அடுத்த ஒரு கேள்வி கிட்ட வேண்டியதாக ரூபன், நீங்கள் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று பார்க்கணும் ரூபன். அதாவது இந்த டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த சட்டங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய எம்பிக்கள் ஆதரவு. ஓகே, ஸோ அதுக்காக திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் ரூபன், தப்பு இல்லை. அப்படியா? 4 பேருக்கு நல்லதுன்னா அப்பங்க ஓட்டு போட்ட மக்கள் எதுவுமே அதான் அப்பங்க ஓட்டு போட்ட மக்கள் பாஜக தேசியவாதி ஒரு நல்ல கட்சி. நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க? ஜெயிக்கவே இருக்கல பார்லிமெண்ட்ல. அப்புறம் நீங்க கேள்வி கேட்குறீங்க. மோடியே தானே இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில். நீங்க என்ன ஓட்டு போட்டா ஜெயிக்க வச்சீங்க? கேள்வி மட்டும் கேட்குறீங்க. அது அவங்கள மாதிரி திராவிட பாஜக ஏமாத்தி ஓட்டு போடாம இருந்துக்கல, நாங்களும் ஓட்டு தான் போட்டோம். போடாங்க நாங்க என்ன செய்ய முடியும்? இல்லை, இப்படி தாங்க முட்டு கொடுக்கணும். வேற எப்படி தாங்க கொடுக்குறது? எப்படி முட்டு கொடுத்தாலும் நீங்க முட்டு சந்தில் கொண்டு போய் தள்ளினீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னவும் பண்ணிட்டு போறாங்க. மொத்தத்தில் உருப்படாங்கிற மட்டும் தெரிய வருது. திரு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் மாதிரி, ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்திருக்காங்க. பாஜக திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக இயக்கம் தொண்டு ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போகுது. என்ன நடக்கும்? ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவங்க கொண்டு போய் வச்சாலும் அதை தாண்டி ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா பாஜக அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் காட்டம் திரு அண்ணாமலை மீது இயக்கம் ஆரம்பிக்கிறன்ற பேரில் இங்கே இருக்க நிர்வாகி இப்படிலாம் கழட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் பரவுது. அதை வந்து யாரும் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அது நிர்வாகிகள் பெரிய அளவில் போல, தொண்டர்கள் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்காரு. பட் கட்சி கூட்டம் அப்படின்றது இது ஒன்றும் தப்புன்னெலாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சி வளரணும். இப்போ யாராவது ஒருத்தர் போயிட்டா அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆஃபீஸை இழுத்து மூடிட்டா உட்காந்துருக்க முடியும்? வைகோ அவர்கள் வெளில போனார். ஏன்னா திமுக என்ன ஃபங்க்ஷன் ஆகாமையாக இருந்தாங்க. இதே வந்து பாஜகலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவுக்கு போனார், ஒன்றும் பண்ணல. அப்புறம் அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போனார். அதிமுகவில் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அங்கே மந்திரி ஆகிட்டு பாஜக 100 வருஷம் ஆனாலும் இங்கே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று கவனிச்சிங்களா ரூபன்? நீங்கள் பாஜகவை பார்த்து நீங்கள் 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, நீங்கள் 1% ஓட்டு கூட வாங்க முடியாது, நோட்டாவுக்கும் நீங்கள் கீழே போயிடுவீங்க, தாமரை வந்து சேத்துல கூட முளைக்காது, இப்படின்லாம் திட்டினா அவங்களுக்கு கோபமே வராது. பாஜக தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க வேண்டும்னு சொல்லி பாருங்க, அப்படியே உங்கள் மேலே விழுந்து புறாண்டுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இன்னைக்கு அப்படி தான் இருக்குது நிலைமை. 100 வருஷம் ஆனாலும் இங்கே வர முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அதுவும் இங்கேருந்து தானங்க போனீங்க. அதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த திருவள்ளுவருக்கு காவி போட்டது அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குல்ல, இவர் பாஜகவில் இருக்கும்போது இவருடைய கருத்து என்ன அப்படின்ற வீடியோ நான் பார்த்தேன். யாரு? திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக? இல்லை, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசின. பட் அது நிஜம் வீடியோவா ஏஐயான்னு தெரியல, யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது என்னங்க ஒரு சாதாரண விஷயம், இதை போய் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். அதாவது அது சரின்ற பாணியில் அவர் பேசினதா அந்த வீடியோ. அகைன் அது நிஜமா இல்லை ஏஐயான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கு உங்கள் கருத்துன்னும் போது எங்கள் அன்றைக்கி என்ன பேசுனீங்க, இன்றைக்கி என்ன பேசுனீங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து கேட்கணும். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் மட்டும் ஏதோ சுதாரிச்சு இல்லை. இப்போ இந்த கொதறுத வாயிகள், தற்போதைய பாஜக நிர்வாகிகள், மாநில தலைவர்கள் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு ஆளுங்கச்சா திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டார். ஆளுகின்ற அரசு யாராக இருந்தாலும் விமர்சனங்கிறது வைக்கிறோம்னா ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இந்த அரசு முன்னெடுத்து போயிட்டு இருக்கு, இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு அறிக்கை ஒன்றுமே காணும், கதவை இழுத்து மூடிட்டு எங்கே இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஒரு மாதம் டைம் கொடுக்க போகிறாங்களாமே, எதுக்கா அது எனக்கு தெரியல. இல்லை இப்போ பாஜக என்ன பண்ணுது எனக்கு புரியல, நானே கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். பாஜக என்ன பண்ணுதுன்னா அதான் அண்ணாமலை எதிர்த்து தீவிர தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அப்புறம் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க? சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க? ஒன்று கவனிச்சிங்களா? மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அந்த பேரிடர் நிதி 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே பாஜகலேருந்து பார்த்தீங்களா திமுக தான் வந்து நாங்கள் நிதியே கொடுக்கல, வஞ்சிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி சமரசமாயிட்டாங்க. ஆனால் பாருங்கள் நாங்கள் மத்திய அரசாங்கம் வந்து அந்த நிதியெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, எனக்கு அந்த கரகாட்டக்காரன் டைலாக் தான் ஞாபகம் வருது. எதிர்த்து சண்டை செஞ்சாலே இவங்களுக்கு வலிக்குதா சார்? எதுக்கு இங்கே சண்டை செய்யணும்?
ஒட்டி உறவாடிட்டு போகணும், கடைசி அவ்வளவுதான். கட்சி நாசமாக்கணும். தாவேகா வந்து அவங்க வந்து எங்கள் கொள்கைகளை தான் நிறைவேற்றுகின்றார்கள், நிறைவேற்றணும். அதனால எதுக்கு சண்டை போடணும்? இன்னைக்கு திமுக இருந்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எத்தனை தடவை முதலமைச்சர் அவர்கள் அப்போ இருந்த முதலமைச்சர் கலந்துக்கினார் லிஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. இதோ 2 தடவை தான் கலந்துக்கினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி கூட்டத்துக்கே வளகாப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போல. எப்போ கேட்டாலும் மத்திய அரசாங்கம் நிதி வழங்கலை, ஜிஎஸ்டி கொடுக்கல, ₹1.29 இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மத்திய அரசாங்கத்தோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற போக்கு இல்லை. கவனிச்சிங்களா? இப்போ அந்த மன்ரேகா திட்டம் அதை வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதையும் வந்து தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக செய்தி வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ மத்திய அரசாங்கத்தோட இணக்கத்தோடு போகின்றார்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கான அந்த என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்படின்னும் போது நாங்கள் இருந்தால் என்ன, அவங்க இருந்தால் என்ன, அவங்களே இருந்துட்டு போட்டோம், நாட்டுக்கு நல்லது நடந்தா நாங்கள் 3% இருந்தால் கூட தப்பு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மனப்பான்மையோடு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட். என்னமோ போங்க சார், எனக்கே டவுட்டாக இருக்குது என்ன நடக்குது. ஒருவேளை திரு விஜய் அவர்களே பாஜக தான் உட்கார வச்சான்னு தெரில. எது எப்படியோ அது பாசிசம், அது சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியும் என்னென்ன நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில மொத்தத்தில். அதனால தான் இவர் என்னமோ தனியாக ஒரு இயக்கம் கண்டு வெளியில் போயிட்டாரா என்னமோ. அதுவும் வரக்கூடிய நிகழ்வுகள் நாட்களை வச்சு தெரிய வரும். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.